இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்த பத்தி கேள்வி தான் அவங்களுக்கு இருந்தது. குழந்தை பொறக்கல அப்படிங்கிறது. இப்போ அவங்களுக்கு அக்ஷய லக்னம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்ப தான் மாற்றம் அடைஞ்சிருக்குது. மகர லக்னம், அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரம் 2வது பாதம் இப்ப தான் அவங்களுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி ஏன் இல்ல அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம கேட்கணும். இப்போ ஏஎல்பி லக்னம், தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது குழந்தை. அவர் எங்க உட்கார்ந்திருந்தார்னா 12ஆம் இடத்துல. அப்போ குழந்தை பிறப்பதற்கு பாக்கியம் இருக்குதான்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். சரி, ஒரு பெண்ணிற்கு வந்து 8ஆம் இடம் அப்படிங்கிறது கர்ப்பப்பை சார்ந்தது. இங்கே கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த ஜாதகருக்கு இருக்குதா அப்படின்னா, இது வந்து 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த லக்னத்திற்கு, இந்த தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் இருப்பது அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நீர்க்கட்டிகள்னு சொல்லுவோம், அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பெண்ணிற்கு இருந்ததா அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதே மாதிரி லக்ன நட்சத்திர புள்ளி இங்கே உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் போகும்போது இங்கே சூரியன் அப்படிங்கிற கிரகம் 12ஆம் இடத்துல தான் இருந்தது. அப்போ குழந்தை பாக்கியத்திற்கு அதுவும் பிரச்சனை அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் போகும்போதும் அவரும் 12ஆம் இடத்துல இருப்பது ஜாதகருக்கு அங்கே விரயம், அலைச்சல், தூக்கமின்மை, அதனால குழந்தை பிறக்கிறதுக்குனால ஒரு தடை அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த மனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த ஜாதகரே சரியான ஒரு நிலையில் இல்லை. அதே மாதிரி இங்கே வயிறு, கர்ப்பப்பை, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது அங்கே இருக்கத்தான் செஞ்சுது. இப்போ இவங்களுக்கு லக்ன மாற்றம் அப்படிங்கிறது நடந்ததற்கு பிறகு இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு நல்லா இருக்குதா அப்படின்னா, தற்போது இந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குழந்தை இவங்களுக்கு இங்கே பாக்கியஸ்தானத்தில், அதாவது 11ஆம் இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்குது. தற்போது அவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்குண்டான பாக்கியம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது.